சோழவந்தான்புரம்னு ஒரு செழிப்பான கிராமம். அந்த கிராமத்தை சுத்தியும் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒரே பச்சை பசேல்னு வயக்காடு. நடுவுல ஒரு பெரிய தாமரை குளம், அதுல வாத்துங்க நீச்சல் அடிக்கும். கரையோரமா ஆடு மாடுங்க மேயும். அது பாக்கறதுக்கே மனசுக்கு அவ்ளோ இதமா இருக்கும். அந்த ஊர்ல கந்தன்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு நிலம்தான் உசுரு. அவரோட வயல்ல 2 காளை மாடுங்க இருந்துச்சு. ஒன்னு பேரு கருப்பன், இன்னொன்னு வெள்ளைக்காரன். அவர் வீட்ல பைரவன் ஒரு நாய்க்குட்டி. வயலுக்கு போற வழியில ஒரு வேப்பமரம் இருக்கும். அதுல ஒரு மைனா கூடு கட்டி வாழ்ந்துச்சு. கந்தன் டெய்லி அதுகிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வேலையா ஆரம்பிப்பாரு. டெய்லி காலையில எந்திரிச்சதும் கந்தனோட முதல் வேலை கருப்பனையும் வெள்ளைக்காரனையும் போய் செல்லமா தடவி கொடுக்கறது தான். கந்தன் காளைகள் கிட்ட, என்னடா மக்கா, ராத்திரி நிம்மதியா தூங்குனீங்களா? இன்னைக்கு உழவுக்கு போகணும்ல, நல்லா தின்னுட்டு கெம்பா ரெடியா இருங்க. அவர் புல்லுக்கிட்டு வைக்கும்போது பைரவன் வாழை ஆட்டிக்கிட்டே வந்து கால்ல சுத்துவான். கந்தன் பைரவன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே, இருடா செல்லக்குட்டி, உனக்கு சோறு வைக்கிறேன். நீ மட்டும் இல்லனா வயல்ல எலித்தொல்லை தாங்க முடியாதுடா ராசா. வயலுக்கு கிளம்பும்போது வேப்பமர மைனாவை பார்த்து, என்ன மைனா குஞ்சு, சாப்பாடு கிடைச்சதான்னு கேட்பாரு. அந்த மைனாவும் பதிலுக்கு கீச்சு கீச்சுன்னு கத்தும். அது அவருக்கு ஆமான்னு சொல்ற மாதிரியே இருக்கும். அவருக்கு விவசாயம்னா அது ஒரு தொழில் இல்ல, அது ஒரு சாமி கும்பிடுற மாதிரி. அவரு விதை நடும்போது பூமாதேவி, என் புள்ளைங்களை காப்பாத்திடு தாயின்னு மனசு உருகி வேண்டுவாரு. பயிர் வளரும்போது சொந்த பிள்ளைங்களை பாக்குற மாதிரி பார்த்து பார்த்து பராமரிப்பாரு. ஒரு நாள் பட்டணத்திலிருந்து ரத்தினம்னு ஒரு பெரிய வியாபாரி அந்த ஊருக்கு வந்தாரு. அவரு புதுசா விவசாயம் பண்றத பத்தி பேசினாரு. டிராக்டரு, பூச்சிக்கொல்லி மருந்து, கெமிக்கல் ஓரம்னு என்னென்னமோ சொன்னாரு. அவரு கந்தனோட வயலை பார்த்தாரு. ரத்தினம் ஒரு மாதிரி கிண்டலா, என்னையா இது, இன்னுமா இந்த 2 மாட்டை வச்சு கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருக்க? ஒரு டிராக்டரை வாங்கினா ஒரே மணி நேரத்துல வேலை முடிஞ்சிரும். இந்த மாடுங்களுக்கு தீனி போடுற காசும் மிச்சம். கந்தன் அமைதியா, ஐயா, இது 2ம் வெறும் மாடுங்க இல்ல, என் புள்ளைங்க மாதிரி. நான் பட்டினி கடந்தாலும் அதுங்க வயிறு காலியா இருக்கக்கூடாது. ரத்தினம், சரி, இந்த மாட்டை விடு. இந்த இயற்கை உரம் அது இதுன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ற. நான் தர கெமிக்கல் உரத்தை போட்டினா பயிர் ராக்கெட் வேகத்துல வளர்ந்து நின்னுடும். 3 மாசத்துல 3 மடங்கு லாபம் பார்க்கலாம். கந்தன் மண்ணை கையில அள்ளி முகந்து பார்த்துட்டு, ஐயா, இந்த மண்ணுக்குன்னு ஒரு வாசம் இருக்கு. இந்த கெமிக்கலை எல்லாம் போட்டா அந்த வாசம் போயிரும், மண்ணு பொட்டலா போயிரும். அப்புறம் லாபம் மட்டும் இருந்து என்னையா பிரயோஜனம்? ரத்தினத்துக்கு சரியான கோவம். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இந்த கிராமத்தாழுங்க எல்லாம் இப்படிதான் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மத்த விவசாயிகள் கிட்ட பேச போயிட்டாரு. நிறைய பேரு ரத்தினத்தோட பேச்சை கேட்டு மயங்கிட்டாங்க. அவங்க டிராக்டர் வாங்கவும் கெமிக்கல் உரத்தை போடவும் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச மாசம் போச்சு. ரத்தினம் சொன்ன மாதிரியே கெமிக்கல் உரத்தை போட்ட வயலெல்லாம் பயிர் கிடுகிடுன்னு வளர்ந்து நின்னுச்சு. இத பார்த்த மத்த விவசாயிகள் கந்தனை கிண்டல் பண்ணாங்க. பாத்தியா கந்தா, நாங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டோம், நீ இன்னும் அந்த மாட்டையும் மண்ணையும் கட்டிக்கிட்டு அழுன்னு சொன்னாங்க. கந்தன் அதெல்லாம் கண்டுக்காம தன் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் அந்த பெரிய ஆபத்து வந்துச்சு. அந்த வருஷம் மழையே பெய்யல. பயங்கரமான வறட்சி. குளம் கொட்டையெல்லாம் காஞ்சு போச்சு. கெமிக்கல் உரத்தை போட்ட நிலம் எல்லாம் சூடு தாங்காம வெடிச்சு பாலம் பாலமா ஆகிடுச்சு. பயிரெல்லாம் கருகி சாம்பலா போச்சு. டிராக்டருங்க எல்லாம் ஒரு மூலையில நிக்குது. அதுக்கு டீசல் போடக்கூட கையில காசில்ல. ஆனா கந்தனோட நிலம் மட்டும் பச்சையா இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியமா வந்து பார்த்தாங்க. ஒரு விவசாயி கந்தன் கிட்ட, எப்படி கந்தா, எங்க நிலம் எல்லாம் பொட்டக்காடா போச்சு, உன் நிலம் மட்டும் எப்படி இப்படி பச்சையா இருக்கு? கந்தன் சிரிச்சுக்கிட்டே, நான் என் நிலத்துக்கு கண்ட கண்ட கெமிக்கலை கொடுக்கல. மாட்டுச்சாணம், தழைங்க இததான் உரமா போட்டேன். அது மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழுவுக்கு சாப்பாடாச்சு. அந்த மண்புழு மண்ணை நல்லா பஞ்சு மாதிரி வச்சிருந்துச்சு. அதனால லேசா கிடைச்ச தண்ணிய கூட என் நிலம் நல்லா குடிச்சு வச்சுக்கிச்சு. என் மண்ணு உயிரோட இருந்துச்சு. அதுதான் என் பயிரை காப்பாத்திருச்சு. அவர் தன் காலமாடுங்களை தடவி கொடுத்தாரு. இந்த டிராக்டருக்கு டீசல் ஊத்தணும், ஆனா என் கருப்பனுக்கும் வெள்ளக்காரனுக்கும் கொஞ்சம் வைக்கோல் போட்டா போதும். இந்த பஞ்ச காலத்துல கூட அதுங்க எனக்கு உழைச்சு கொடுக்குதுங்க. அப்போ ஒரு விவசாயி கண்ல தண்ணியோட சொன்னாரு, நாங்க லாபத்தை மட்டும் பார்த்தோம் கந்தா, நீ மண்ணோட உசிர பார்த்த, நாங்க தோத்துட்டோம். அந்த வருஷம் ஊர்லயே கந்தனோட வயல்ல மட்டும்தான் நெல்லு விளைஞ்சுது. அவரு தனக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு மிச்சத்தை மத்த விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாரு. யார்கிட்டையும் 1 பைசா கூட கேட்கல. அவர் பைரவனை தடவி கொடுத்தாரு. வேப்பமரத்து மைனாவுக்கு தண்ணி வச்சாரு. தன் காலமாடுங்களுக்கு நன்றி சொன்னாரு. அப்ப அந்த ரத்தினம் வியாபாரி மறுபடியும் வந்தாரு. கருகி போன நிலங்களை பார்த்துட்டு கந்தனோட பச்சை வயலை பார்த்தாரு. அவருக்கு அவமானத்துல தலகுனிய தோணுச்சு. ரத்தினம் கந்தன் கிட்ட, நான் கணக்கு போட்டேன், காசை பத்தி யோசிச்ச. ஆனா நீ இந்த மண்ணையும் வாயில்லாத ஜீவன்களையும் நேசிச்ச. உன் அன்புதான் இந்த வறட்சியில ஜெயிச்சிருக்கு. நான் உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறையா இருக்கு. கந்தன் சிரிச்சாரு. ஐயா, காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா இந்த மண்ணும் இந்த ஜீவன்களும் தான் நம்ம கூட நிக்கும். நாம அதை நல்லா பாத்துக்கிட்டா அது நம்மள நல்லா பாத்துக்கும். இதுதான் எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். அன்னைக்கு அந்த ஊரே ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்குச்சு. நிஜமான சொத்து பேங்க்ல இருக்கிற காசுல இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற உயிர்கள் கிட்டையும் நம்ம வாழ்ற மண்ணோட வாசத்திலையும் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. கதையோட மாரல் என்ன?
இயற்கையோட ஒத்துப்போய் வாழ்றதுதான் உண்மையான வளர்ச்சி. லாபத்தை விட உசிறுகளை நேசிக்கும்போது அந்த இயற்கையே நம்மள கைவிடாம காப்பாத்தும். மண்ணையும் மத்த உயிர்களையும் மதிக்கிறதுதான்யா நிஜமான விவசாயம்.